இடையூறை உடைத்து உயர்ந்தவர் இர்ஃபான் பதான். இஸ்லாமியர் என்பதால் ஏற்படுத்திய தடைகளை தகர்த்து எறிந்து புகழுக்குரியதாய் இந்திய கிரிக்கெட்டை உயர்த்திய உன்னத வீரர் இர்ஃபான் பதானின் வெற்றிகளை உற்றுநோக்கி கேளுங்கள், படியுங்கள். இர்ஃபான் பதான் இடதுகை வேக பந்து வீச்சாளர். 2003 ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான அடிலெய்டு ஓவலில் நடந்த ஆட்டத்தில் அறிமுகம் ஆனார். தனது வேகத்தை வெளிப்படுத்தாமல் ஸ்விங் செய்யும் தன்மையுடைய இர்ஃபான் பதான் வலதுகை துடுப்பாட்டக்காரர்களுக்கு கடும் சவாலாக விளங்கினார். சிட்டகாங்கில் நடைபெற்ற வங்கதேசத்துடனான சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் தொடர்நாயகன் விருது பெற்றார். டாக்காவில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸிலும் இரண்டாவது இன்னிங்ஸிலும் தலா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஹராரேயில் 20/9/2005 நடந்த ஜிம்பாப்வேக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் விக்கெட்டுகளை வீழ்த்தி ஜிம்பாப்வேயை நிலைகுலையச் செய்தார். 22/9/2005 நடந்த இரண்டாவது இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஜிம்பாப்வேயின் இன்னிங்ஸை முடிவுறச் செய்து ஆட்ட தொடர்நாயகன் விருதுகளை பெற்றார். 28/10/2005 மொஹாலியில் நடந்த இலங்கையுடனான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் 8 ஓவர்கள் பந்து வீசி 37 ரன்களை கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 25/10/2005 நாகபுரியில் நடந்த இலங்கைக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் 70 பந்துகளை மட்டுமே எதிர்கொண்டு 4 சிக்ஸர் 8 பவுண்டரிகளுடன் 81 ரன்கள் விளாசினார். 12/11/2005 பரோடாவில் நடந்த இலங்கைக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி 35 ரன்கள் எடுத்து ஆட்டநாயகன் விருதுகளை பெற்றார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ICC 13/11/2005 வெளியிட்ட தரவரிசையில் பந்து வீச்சாளர்கள் பிரிவில் இர்ஃபான் பதான் 10வது இடம் பெற்றார். 19/11/2005 பெங்களூரில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரில் இர்ஃபான் பதான் அவரின் அபார பந்து வீச்சால் 7 ஓவர்களிலேயே 20 ரன்களை சேர்ப்பதற்குள் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த தொடரிலும் இர்ஃபான் பதான் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 12/12/2005 டில்லியில் இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையே நடந்த டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் இர்ஃபான் பதான் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி தொடக்க வீரராக களமிறங்கி 10 பவுண்டரி 2 சிக்ஸர் உள்பட 93 ரன்களை சேர்த்து இந்திய வெற்றிக்கு வித்திட்டார். 18/12/2005 முதல் 20/12/2005 வரை அகமதாபாத்தில் நடந்த இந்தியா இலங்கை இறுதி 3வது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இர்ஃபான் பதான் 12 பவுண்டரிகளோடு 82 ரன்களை சேர்த்தார். 22/1/2005 லண்டனில் நடந்த சோனி தொலைக்காட்சி நிறுவன விருது வழங்கும் நிகழ்ச்சியில் வேகப்பந்து வீச்சாளர் இர்ஃபான் பதான் 2004ஆம் ஆண்டு மிகச்சிறந்த சர்வதேச விளையாட்டு வீரர் விருதை பெற்றார். இர்ஃபான் பதான் 2004ஆம் ஆண்டில் 9 டெஸ்ட் போட்டிகளில் 38 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 29/1/2006 கராச்சியில் நடந்த பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் முதல் ஓவரிலேயே அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி முதல் ஓவரிலேயே ஹாட்ரிக் சாதனை படைத்த முதல்வராகவும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஹாட்ரிக் சாதனை படைத்த 2வது இந்தியராகவும் விளங்கினார். இது இவருக்கு முதல் சாதனை எனினும் கிரிக்கெட்டில் முத்தான முதல் சாதனை. இதனால் இவர் ஹாட்ரிக் சாதனை படைத்த உலக வீரர்கள் வரிசையில் 33வது இடத்தை பிடித்தார். இந்த டெஸ்டில் இவர் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 6 பவுண்டரிகள் 1 சிக்ஸர் விளாசி 40 ரன்களும் எடுத்தார். 6/2/2006 பெஷாவரில் நடந்த பாகிஸ்தானுடனான ஒருநாள் போட்டியில் 65 பந்துகளில் 1 சிக்ஸர் 1 டஜன் பவுண்டரிகள் அடித்து 65 ரன்களை குவித்தார். 8/2/2006 LG ICC வெளியிட்ட உலக தரவரிசை பட்டியலில் இர்ஃபான் பதான் பவுலிங்கில் 688 புள்ளிகள் பெற்று 9வது இடத்தையும் ஆல்ரவுண்ட் வரிசையில் 5வது இடத்தையும் பெற்றார். 11/2/2006 ராவல்பிண்டியில் நடந்த பாகிஸ்தானுடனான 2வது ஒருநாள் போட்டியில் இர்ஃபான் பதான் 10 ஓவர்கள் பந்து வீசி 43 ரன்களை கொடுத்து
3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இர்ஃபான் பதான் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 13-2-2006 லாகூரில் நடந்த 3வது ஒருநாள் போட்டியில் 10 ஓவர்களில் 49 ரன்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 16-2-2006 மூல்தானில் நடந்த 4வது ஒருநாள் போட்டியில் இர்ஃபான் பதான் 26 ரன்களை மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 1-3-2006 நாகபுரியில் நடந்த இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்டில் இர்ஃபான் பதான் 52 ரன்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ICC வெளியிட்ட ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசையில் பந்து வீச்சாளர்கள் பிரிவில் 6வது இடத்தையும் டெஸ்ட் போட்டிகளில் ஆல்ரவுண்டர் தரவரிசையில் 4வது இடத்தையும் பெற்றார். இர்ஃபான் பதானின் வெற்றிகள் நாளையும் தொடரும்.